Hey Chalakutties, hope you all doing good. So day 77 morning empty stomach weight check பண்ணுறேன். இன்றைக்கி என்னோட weight 81.600 grams. என்னங்க ரொம்ப நாளாக 81.75 700 600 இது மாதிரியே காட்டுறீங்கன்னு நிறைய பேர் கேட்கலாம். மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் இன்றைக்கி 4th டே இல்லையா? ஸோ அந்த வெயிட் அப்படின்றது பிஃபோர் மென்ஸ்ட்ரல் சைக்கிளும் அதே மாதிரி தான் இருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு. ஸோ இன்றைக்கி மார்னிங் வாக் பண்ணியாச்சு 10,000 ஸ்டெப்ஸ் அப்படின்றது. எப்போவும் 10 o'clock தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் பசியாக இருந்ததுனால ஒரு ஆப்பிளும் ஒரு 10 பாதாம் 3 முந்திரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு இன்றைக்கி ஸ்வீட் பொட்டேட்டோ, இந்த ஒயிட் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பண்ண ரெட் சட்னியை நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் மிட் மார்னிங் ஸ்நாக்காக ஒன் சப்போட்டா ஒன்று குட்டி ஆரஞ்சு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு ரொம்ப எதுவுமே சமைக்கல. தக்காளி லைட்டாக கிளறி அது மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன். கொஞ்சம் சிக்காக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் நான் வேறு எதுவுமே பண்ணலை. அண்ட் ஈவினிங் போல் கொஞ்சம் கிரேவிங்ஸ் அதிகமாகிடுச்சு மக்களே. கரூரில் வெள்ளையனே ஃபேமஸ் அதிரசம். ஸோ அது வாங்கிட்டு வந்தாங்க. அதில் ஒன்று எடுத்துக்கலாம்னு நினச்சா தம்பி வேறு பாதி கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ 1.5 கிட்ட நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி டின்னருக்கு வெளியே போயிருந்தோம். லன்ச் அந்தளவுக்கு நியூட்ரிஷியஸாக எடுக்கல. ஸோ டின்னரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு வெஜிடபிள் சூப்பு, அதுக்கப்புறம் 2 சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, அந்த கிரேவி, அதுக்கப்புறம் ரைத்தா, அதுக்கப்புறம் இது காளான் வந்துட்டு பள்ளிப்பாளையம். ஸோ இது எல்லாருக்கும் தெரியும், கோக்னட்டு இதெல்லாம் போட்டு நல்லா செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்தளவுக்கு ஃபில்லிங்காக நான் வந்துட்டு டின்னர் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு மீல் நீங்கள் வந்து அந்த மாதிரி எடுக்கும்போது இன்னொரு மீல் இந்தளவுக்கு ஃபில்லிங்காக எடுத்துக்கோங்க. பசியோடு படுக்காதீங்க. மீலை ஸ்கிப் பண்ணி தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் தப்பு. 10 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் தப்பு. பேலன்ஸ்டாக சாப்பிட்ணும், கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணணும். இதுதான் வந்து கரெக்டான மெத்தட். ஸோ வாட்டர் இன்டேக் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது 97 kgs இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு 5 liters ஆஃப் வாட்டர் வந்துட்டு நான் டெய்லி எடுக்க வேண்டியது. இப்போது 88 வந்ததுனால நான் வந்து 4 liters வாட்டருக்கு நான் வந்துட்டேன். ஸோ வாட்டர் எடுக்கும்போது ஸ்டார்டிங்கில் வந்து கஷ்டமாக இருக்கும், பட் அது பழகிடும். இப்போது வந்து இருக்க நம்மளோட வாட்டர் இன்டேக் லெவல் அப்படின்றது கம்மியாகிட்டு தான் வரும். ஸோ அதனால் வாட்டர் இன்டேக் அப்படின்றது ப்ராப்பராக எடுங்க. அப்போ தான் ஃப்ளஷ் அவுட் பண்ணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது என்னோடய அட்டெம்ப்ட் கிடையாது வெயிட் லாஸில். 2021 நான் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதுவும் ஒரு அட்டெம்ப்ட் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் 2022 இயர்லியராக நான் ஒரு செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணேன், அதுவும் ஃபெயிலியர். 2022 லாஸ்ட்டில் நான் பண்ணேன். ஸோ அது கூட நான் இடையில விட்டுட்டேன்ற மாதிரி சொன்னேன், பட் மெயின்டைன் பண்ணேன். ஸோ இப்போது நான் பண்ணிகிட்ருக்கிறது தான் வந்துட்டு என்னோடய 4th அட்டெம்ப்ட்டு. ஸோ இதில் நான் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய வெயிட் லாஸ் பண்ணியிருக்கிறேன் முன்னாடி கம்பேர் பண்ணும்போது. அதனால் செல்ஃப் டிசிப்ளினும் கன்சிஸ்டன்சியும் இல்லை உங்களுக்கு, அந்த அளவுக்கு மோட்டிவேஷன் இல்லை உங்களுக்கு அப்படின்னா, செல்ஃப் மோட்டிவேஷன் இல்லைனா தயவு செஞ்சு வெயிட் லாஸ்க்குள்ளே வராதிங்க. ஸோ அது வேஸ்ட்டு தான், நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ செல்ஃப் மோட்டிவேஷனோட பண்ணுங்கள். மற்றவங்க சொல்கிற மாதிரி நான் என்னோடய பிஎம்ஐக்கு போகிற வரைக்கும் நான் சீட் மீலே எடுக்க மாட்டேன், சீட் டேவே எடுக்க மாட்டேன், எந்த செலிப்ரேஷன் கிடையாது, எங்கேயும் போக மாட்டேன், ஒன்லி வெயிட் லாஸ் அப்படிலாம் இருக்கேன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் எல்லா செலிப்ரேஷனும் பண்ணுவேன், எல்லா சீட் மீலும் நான் எடுப்பேன், எல்லா டேஸையும் நான் என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா செல்ஃப் டிசிப்ளின் இருக்குது, நம்ம கன்சிஸ்டன்சியாக பண்ணுவோம் அப்படின்ற செல்ஃப் டிசிப்ளின் நமக்கு இருக்குது. நம்மளுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையே இல்லைங்க. ஸோ சூப்பராக பண்ணலாம், எல்லாமே என்ஜாய் பண்ணியும் வெயிட் லாஸ் பண்ணலாம். பட் செல்ஃப் மோட்டிவேஷன் செல்ஃப் டிசிப்ளின் இல்லை, உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகிடும் அப்படின்னா தயவு செஞ்சு சீட் மீல் பக்கமே போகாதீங்க. ஸோ திஸ் இஸ் மை 4th அட்டெம்ப்ட் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கீப் ட்ரையிங், டோன்ட் லூஸ் ஹோப். கண்டிப்பாக ஒன் டே யூ வில் கெட் ரிசல்ட்ஸ். அதாவது கண்டிப்பாக நம்மளோட பிஎம்ஐ ரீச் பண்ணுவோம். ஸோ காய்ஸ், திஸ் ஆல் அபவுட் மை டே 77. ஸோ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ சடனாக வெயிட் லாஸ் ஆச்சு அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். See you all.